தூத்துக்குடி மாவட்டத்தில் கனிம வளத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். தென் மாவட்டங்களிலிருந்து கேரள மாநிலத்திற்கு அனுமதியின்றி கனிம வளங்கள் கடத்தப்படுவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து நெல்லை, குமரி, தென்காசியில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் ஒரு வார காலமாக கனிம வளங்களை ஏற்றி செல்லும் வாகனங்களை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியிலும் அதிகாரிகள் தொடர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி துறைமுகம் வழியாக கனிம வளங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் வாகனங்கள் 50% பசுமை வரி செலுத்த வேண்டும். அவ்வாறு செலுத்திய பின்புதான் கனிம வளங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றனவா எனவும் கண்காணித்து வருகின்றனர். அதன்படி எட்டயபுரம் பகுதியில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்ட போது எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் ஒரு லாரியில் எம்சாண்ட் கொண்டு செல்லப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த லாரியை பறிமுதல் செய்த அதிகாரிகள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மாவட்டம் முழுவதும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.